டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றினோன்னா செடி வந்து அழுவிரும், சரியாக வளராது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு, கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது, செடி நல்லா வளர்ந்துட்டு. ஆனால் இதில் வந்து இன்னும் பூ வரவே இல்லை. என்ன கலர்னும் எனக்கு தெரியல. ஸோ இது பூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு காஞ்சி போய் இருக்கும்னு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க செடியும் நல்லா வளரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதுவும் ப்ளூமேரியா தான். நல்ல பிங்க் கலர் ப்ளூமேரியா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பாட்டை காமிக்கிறேன் பாருங்கள். மண் கொஞ்சமாக தான் இருக்கும் அதில். சும்மா தாங்க 2 குச்சியை குத்தி வச்சேன். சூப்பராக வளர்ந்துருக்கு. பூவுமே நல்லா இதில் வர ஆரம்பிச்சிட்டு, இதில் கொஞ்சம் களைச்செடிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். மண் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி போயிருக்குன்னு. இதில் 2 குச்சி இருக்குது. இந்த ஒரு இதில் மட்டும் எவ்வளோ கொத்துவாக பூத்திருக்கு பாருங்க. கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்தில் உள்ளது வந்து இன்னும் பூ வரலை, லைட்டாக மொட்டு விட்டுருக்கு. அதுவுமே இந்த கலராக வேறு கலரான்னு எனக்கு தெரியல. அந்த பூக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன கலர் வருது அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுவும் இன்னொரு பாட்டில் வச்சுருக்கேன். இன்னும் 2 கட்டிங்ஸு. இதுவுமே சூப்பராக வளர்ந்துருக்கு. இது உடல கீரைலாம் வளர்ந்துருக்கு, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இதுலேயுமே மொட்டு வந்திருக்கு. இதுவும் என்ன கலர்னு தெரியல, பார்க்கலாம். இந்த ப்ளூமேரியா செடி உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.